ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கும் பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நீர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவராய் கர்த்தர் இந்த வாக்குத்தத்த வார்த்தையை உங்களுக்குள்ளே நிறைவேற்றுவாராக. எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, இந்த அருமையான ஆராதனைக்காக தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை பிள்ளைகளுக்குள்ளே பலன் செய்யும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் என்னுடைய ஆசீர்வாதம், இதனுடைய நன்மைகள் பரத்திலிருந்து இறங்கி வரும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படும்படியாக, அடியனை மறைத்தினை பிள்ளைகளோடு கூட பேசும்படியாக தேவனாய கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை. ஆண்டவராகிய கர்த்தர் பல சந்தர்ப்பங்கள்ல இப்படிப்பட்டதான வாக்கு தத்தங்களை வேதத்துல பல இடங்கள்ல பேசுவதை பார்க்க முடியும். வனாந்தரத்துல நீரூற்றுகளை உண்டு பண்ணுவேன், தண்ணீர் தடாகமாய் மாறும் என்றெல்லாம் தேவனாய் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் உண்டு. இந்த அதிகாரத்திலும் ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் என்பது முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருதுவான செடி என்பது முளைக்கும் என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்பது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட நிலையில் இருந்த ஜனங்களுக்காக தேவன் அந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வசனத்துல 55ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல எப்படிப்பட்ட நிலையில் அந்த ஜனங்கள் இருக்கும் போது இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் கவனிக்கலாம். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு மாறுங்கள், பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். ரெண்டு காரியங்கள் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்னு, அந்த ஜனம் தாகமா இருந்தது. இரண்டாவது, பணம் இல்லாமல் இருந்தது என்ற அந்த பகுதி என்பது நமக்கு காண்பிக்கிறது. இந்த உலகத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல ஒன்று பணம், ஐஸ்வர்யம். அது இல்லாம கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாருங்கிற வார்த்தையை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. பணம் தான் ஆசீர்வாதம் இல்லை, ஆனா தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல ஒன்று பணம். பணம் இல்லாம ஊழியத்தை கூட என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. பணம் உங்ககிட்ட இருந்தா நான் வாங்கிக்கலாம், உங்ககிட்ட இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. பணம் இருந்தாதான் கிராமத்தில் ஆலயத்தை கட்டினாலும் கட்ட முடியும், பட்டணத்தில் ஆலயத்தை கட்டினாலும் கட்ட முடியும். பணம் இல்லாம ஊழியத்தை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதனாலதான் அந்த ஒரு குறிப்பிட்ட பணம் இல்லாதவர்கள் என்கிற வார்த்தையும் தேவனாய கர்த்தர் அங்கே பயன்படுத்துகிறார். தாகமா இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, நெடுநாள் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கலன்னு அர்த்தம். தண்ணீர் ரெகுலரா கிடைச்சிக்கிட்டே இருக்கிறவன் தாகமா இருக்க போவதில்லை இல்லையா? அப்ப தண்ணீர் பஞ்சம், உணவு பஞ்சம், பண பஞ்சம், பல்வேறு விதமான பஞ்சத்துல அடிபட்டவர்களா இருந்த ஜனங்கள், வனாந்தரம், வெறுமை, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா இவ்விதமாக முட்செடிகளுக்கு பதிலாக தேவதாரு விருட்சங்கள் முளைக்கத்தக்கதாக. தேவதாரு விருட்சம் என்பது அவ்வளவு செழுமையானது. தேவதாரு மரத்தை யாரா பார்த்திருக்கீங்களா? இந்தியாவில் தேவதாரு மரம் அதிகமா இருக்கிறது வந்து காஷ்மீர்ல இருக்கு. ஒரே ஒரு சின்ன இவ்வளவு நீள கட்டைய கொளுத்தி எரிய விட்டான்னா அது விடிய விடிய எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த கட்டையானது தீ பிடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு எண்ணெய் என்ன பண்ணிட்டே இருக்கும், கசிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க காஷ்மீர் போனீங்கன்னா அவன் அது நைட்டு அந்த சூடு உண்டாக்குறதுக்கு எரிக்கிறதுக்கு அந்த மரத்தை தான் பயன்படுத்துவாங்க. கொளுத்தின உடனே பாத்தீங்கன்னா அதுல இருந்து எண்ணெயா என்ன செய்யும், வடியும், நின்று எரியும். கட்டை காஞ்சு போய் இருக்கும், ஆனா கொளுத்தப்பட்ட உடனே அதுல இருந்து எண்ணெயா என்ன செய்யும், அது வடியக்கூடியதா இருக்கும். அப்படிப்பட்ட செழுமையான மரம் தேவதாரு விருட்சம். எந்த மரத்துக்கு பதிலாக தேவதாருன்னு சொல்ல கேட்டா, முட்செடிகளுக்கு பதிலாக தேவதாரு, காஞ்சொரிகளுக்கு பதிலாக. காஞ்சொரின்னா என்னது? முட்செடினா உங்களுக்கு தெரியும் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச முட்செடி என்னது? வேலிக்காத்தான், அல்லது சீமை உடை, அல்லது கருவேல மரம் இல்லையா? சீமை உடை தெரியாதனமா ஜனங்களுடைய பஞ்சத்தை தீக்கிறதுக்காக அதை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, போட்டுட்டாங்க. விறகாவது வித்து ஜனம் என்ன செய்யட்டும், காஞ்சி கிடக்கிற நிலத்துல விறகாவது முளைக்கட்டும்ங்கிற மாதிரி. அது நீக்க முடியாத பிரச்சனை என்ன செய்யுது, இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குது.
அது சீமையிலிருந்து வந்ததுனால அதுக்கு பேர் என்னது? சீமை உடை. அப்ப அது நமக்கு நல்லா தெரியும். காஞ்சொரி அப்படின்னு என்னது? என்னங்க காஞ்சொரின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, முட்புதர் தரையோட தரையா அந்த படர்ந்து போய் கிடக்குது இல்லையா, முள்ளா நெருஞ்சி முள் உதாரணத்துக்கு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? காஞ்சொரி. அதுல கால் வைக்க முடியுமானா கால் வைக்க முடியாது. அப்படிப்பட்டதான நிலத்துல மிருதுவான செடி முளைக்கும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே வாக்கு பண்ணுகிறார். இப்ப காஞ்சி கிடக்கிற உங்க வாழ்க்கையில, பணம் இல்லாத உங்க வாழ்க்கையில, தாகமா இருக்கிற உங்க வாழ்க்கையில உங்களை திருப்திப்படுத்தும்படியாக தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறவரா இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறவரா இருக்கிறார். ஏன் கர்த்தர் நம்மள ஆசீர்வதிக்கணும்? அதுக்கும் அந்த வசனத்தினுடைய கடைசி வரி என்பது நமக்கு சொல்லுகிறது, அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு கீர்த்தி உண்டாக்கத்தக்கதா இருக்கும். கர்த்தருக்கு கீர்த்தி உண்டாக்கத்தக்கதா இருக்கும். நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதுனால யாருக்கு கீர்த்தி? தேவன் தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கும் போது அப்படிதான் பாக்குறார். என் ஜனம் ஆசீர்வதிக்கப்படும் போது எனக்கு என்ன உண்டாகுது? கீர்த்தி உண்டாகிறது என்று தேவனாய கர்த்தர் பார்க்கிறார். அதே மாதிரி சொல்றாரு பாத்தீங்கன்னா, நிர்மூலமாகாத நித்திய அடையாளம். நிர்மூலமாகாத நித்திய அடையாளம். தேவன் ஆசீர்வதிக்கும் போது அதை ஒருவரும் ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யாது? அது நிர்மூலமாக்க முடியாது. அது நித்திய அடையாளம். தேவன் உங்களை ஆசீர்வதித்தனுடைய அடையாளம், தேவன் உங்களை ஆசீர்வதித்தனுடைய காரியமாக அது நித்தியமாய் நிலைச்சிருக்கும். அப்ப தேவனுக்கு கீர்த்தி, கர்த்தருக்கு கீர்த்தி உண்டாகுது. அதே போல அது நித்திய அடையாளமாக, நித்திய அடையாளம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பெர்மனண்டா இருக்கிற ஒரு அடையாளம், நிர்மூலமாகாத அடையாளம். அந்த அடையாளத்தை தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் அதை கொடுக்க விரும்புகிறார். அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பவருடைய நோக்கம் என்னன்னா, தன்னை மகிமைப்படுத்திக் கொள்ள, தன்னை மகிமைப்படுத்திக் கொள்ள. லாசருவை உயிரோடு எழுப்ப போகும்போது சொன்னார், வேண்டுமென்று 2 நாள் தாமதிச்சார். வியாதிப்பட்டிருக்கிறான் என்ற செய்தி கிடைச்ச பிறகு வேண்டுமென்றே 2 நாள் தாமதிச்சார். யோவான் 11ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். தாமதிக்கும் போது சொன்னாரு, இனி நான் போய் அவனை உயிரோடு எழுப்ப போறேன். அப்போ தேவனுக்கு மகிமை உண்டாக போகிறது, எனக்கும் என்ன உண்டாக போகுது? மகிமை உண்டாக போகிறது என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார். அப்ப தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பவருடைய ஒரு நோக்கம் என்னன்னா, தனக்கு கீர்த்தியாக அழிக்கப்படாத ஒரு நித்திய அடையாளமாக, நிர்மூலமாக்கப்படாத அடையாளமாக தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படிதான் நிலைச்சிருக்கும். இதை கர்த்தர் கொடுத்தார் நீங்க சொன்னீங்கன்னா அது என்னவா இருக்கும்? அது நிர்மூலமாகாத நித்திய அடையாளம். யாருக்கு? யாருக்கு? உங்களுக்கு இல்ல. யாருக்கு? கர்த்தருக்கு. அப்ப நீங்க கர்த்தரை எந்த அளவு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாரு, கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாரு, கர்த்தர் தான் இதை நமக்கு செஞ்சாரு அப்படி சொல்ல முடிகிறதோ, அந்த அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறவரா இருக்கிறாரு? நிலைத்து நிற்க செய்கிறவராக, நித்திய மகிமையாக நிற்க செய்கிறவராக, நித்திய அடையாளமா வைக்கத்தக்கதாக தேவன் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அது உங்களுக்கு கொடுத்த வீடா இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, அதன் மூலமாக தேவனாகிய கர்த்தருக்கு கீர்த்தி உண்டாகிறது, கீர்த்தி உண்டாகிறது. எரேமியா 33ஆம் அதிகாரத்துல 4 முதல் 9 வசனங்கள் வரை ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு காரியத்தை பேசிக்கிட்டே இருக்கிறார். அதுல கடைசியாக 9ஆம் வசனத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க, நான் அவர்களுக்கு செய்கிற நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும், மகிமையாயும் இருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்ற, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக என் ஜனத்துக்கு நான் நன்மை செய்ய போறேன். அந்த நன்மை யார் கேட்க போறா? உங்களை எவ்வளவு அதிகமா ஜனங்கள் விரோதமா பேசுறாங்களோ அவ்வளவு அதிகமா நீங்க ஆசீர்வதிக்கப்படும் போது ஜனங்கள் உங்களை கவனிப்பார்கள். நீங்க எவ்வளவு அதிகமா வசைபாடப்படுகிறீர்களோ, நம்ம எப்போ வசைபாடப்படுவோம்? எப்ப ஏளனப்படுத்தப்படுவோம்? எப்ப நிந்திக்கப்படுவோம்? தாகமா இருக்கும்போது, பணம் இல்லாம இருக்கும்போது, சில ஆசீர்வாதங்கள் அச்சு இருக்கும்போது உலகமே நம்மள என்ன செய்யும்? பேசும்ல. எவ்வளவு அதிகமாய் பேசுகிறதோ அவ்வளவு அதிகமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அது கவனிக்கப்படத்தக்கதாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போதும் அதை அவர்கள் கவனிப்பார்கள். யாரெல்லாம் உங்களை வசப்படுறாங்களோ அவங்க எல்லாம் நினைச்சுவாங்க, ரொம்ப கவனிப்பாங்க. இப்ப கர்த்தர் எனக்கு செய்கிற நன்மை யார் கேட்க போறா பிரதர்? பூமியில் இருக்கிற எல்லா ஜாதியும் கேட்க போகுது. தேவன் இவர்களை ஆசீர்வதித்தார் என்பது.
அப்படி ஆசீர்வதித்தார் என்பதை கேட்கும் போது கர்த்தர் சொல்றாரு, அது எனக்கு கீர்த்தியா இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். தேவனாய் கர்த்தர் அதுதான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, நீங்க தேவனுடைய பிள்ளையா காணப்பட்டா, உலகத்தில் எல்லாருக்கும் வேலை போகும், நமக்கு போகாது. அதான் அடையாளம். அதான் என்னது? அதான் அடையாளம். உலகத்துல யார் வீட்லயும் தண்ணி இருக்காது, நம்ம வீட்டு போர்ல மட்டும் என்ன இருக்கும்? இதாங்க அடையாளம். இதான் அடையாளம். எப்படி பிரதர் வித்தியாசமா பார்க்கப்படுது? இப்ப அங்க எங்கேயுமே இல்ல பிரதர், ஆனா இவங்க வீட்டுல மட்டும் எப்படி இருக்குது? இவங்க வீட்டுல மட்டும் அந்த ஆசீர்வாதம் எப்படி வருது? அப்பதான் யார் கவனிப்பான்? அப்பதான் உலகம் கவனிக்கும். நமக்கு கல்பாடியில சர்ச்சு கட்டுறதுக்கு நிலம் கொடுக்கும் போது எந்த ஓனர் கொடுத்தாரோ அதே ஓனருக்கு எப்ப பெரிய வைத்தறிச்சல் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நாங்க போர் போடும் போதுதான். ஏன்னா அந்த கல்பாடி முழுக்கவே கல்குவாரி, இந்த கிராமம் முழுக்க எங்க பார்த்தாலும் போர் போட்டோன்னு என்னதான் வரும்? கீழே பாறையும் புகையும் தான் வரும். ஆனா நமக்கு 40 அடியில சூப்பரான தண்ணி கிடைச்சது. அவன் ஏன்டா வித்தோன்னு யோசித்தான். போர் ஒன்று இருக்குது, அதுக்கு பிறகு ஒரு அடி பைப்பு போட்டிருக்கிறோம். இப்ப அந்த அடி பைப்பு வந்து சர்ச்சுக்கு வெளியே இருக்கு. யாரு வேணாலும் வந்து என்ன பண்ணலாம்? அந்த ஊரே வேணாலும் என்ன பண்ணலாம்? தண்ணி வேணா எடுத்துட்டு போலாம். கர்த்தர் வற்றாத நீர் உற்ச கொடுக்கிறாரு. அதான் என்னது பிரதர்? நித்தியம் நிர்மூலமாகாத நித்திய அடையாளம். என்ன அடையாளம் பிரதர்? அங்க தண்ணி இருக்கும், அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும், அங்க அவர்களுக்கு நன்மை நடக்கிறது. இதுதான் அடையாளம். ஆண்டவராய் கர்த்தர் அதுக்கு தான் ஆசீர்வதிக்கிறார். எதற்கு? தனக்கு கீர்த்தி உண்டாக, தனக்கு ஒரு மகிமையின் அடையாளமாக தேவன் உங்கள் வாழ்வை மாற்ற விரும்புகிறார். அதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுடைய நோக்கமே அதுதான். நீங்க எனக்கு தான் ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. உங்களுக்குன்னு கேட்டீங்கன்னா உங்க மூலமா யார் மகிமைப்பட போறாரு? கர்த்தர் நினைச்சாரு தனக்கு கீர்த்தி உண்டாகத்தக்கதாக. அப்படிதான் அந்த வாக்கு தத்தமே கொடுக்கப்படுகிறது. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் ஒழிக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அது ஆண்டவராய் கர்த்தர் சொல்லும் போது அது எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெறுவது என்று சொல்லி ஒரு 3 காரியங்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படி நான் விரும்புகிறேன். 1, 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அப்படின்னு அழகான ஒரு வார்த்தை என்பது போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்ம எங்க இருந்து கூப்பிட்டாலும் வருவார் இல்லையா? மந்திரவாதிகள்லாம் மந்திரம் வைக்கிறது தெரியுமா உங்களுக்கு? குறிப்பிட்ட நாள்ல தான் மந்திரம் வைப்பான். ஏன் அப்படி கேட்டீங்கன்னா, அப்பதான் அவன் சொல்லும் போது பிசாசு என்ன செய்யும்? வரும். அமாவாசைக்கு முந்தின இரவுல இப்படி எல்லாம் சில அடையாளங்கள், சில குறிப்பிட்ட இடத்துல அங்க போய் கூப்பிட்டாதான் அந்த பிசாசு என்ன செய்யும்? வரும். அதே மாதிரி அதை அழைக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளை காமிச்சா, வழிமுறைகளை செஞ்சா வரும். ஆனா எப்ப கூப்பிட்டாலும் இறங்கி வர்ற ஒரே ஆண்டவர் யாரு கேட்டீங்கன்னா நம்ம ஆண்டவர் மட்டும்தான். கேட்டதானே? எப்ப கூப்பிட்டாலும் வருவாரு. நீங்க எங்கிருந்து கூப்பிட்டாலும் வருவாரு. ரெஸ்ட் ரூம்ல உட்கார்ந்து கூப்பிட்டாலும் என்ன செய்வாரு? வருவாரு. ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, பிரதர் என்னுடைய வேத வாசிப்பை என் குடும்பத்துல நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டேன். நான் பைபிள் வாசிக்கிற இடமே என்னன்னு கேட்டீங்கன்னா ரெஸ்ட் ரூம் மட்டும்தான். அங்கதான் ஒழிச்சு பைபிள் என்ன பண்ணிருப்பேன், நான் வச்சிருப்பேன். அங்கதான் எடுத்து பைபிள் என்ன செய்வேன், வாசிப்பேன் அப்படின்னு சகோதரி சொன்னாங்க. அப்ப கர்த்தர் அந்த இடத்துக்கு வருவாரோ வர மாட்டாரா? எங்க கூப்பிட்டாலும் எப்படி கூப்பிட்டாலும் வருவார். அப்ப ஏன் அந்த வசனத்தை அப்படி எழுதினார்? கண்டடையத்தக்க சமயம் ஒண்ணு இருக்கா? தேவனாய் கர்த்தர் நம்மிடத்துல நெருக்கமாய் சமீபமாய் இருக்கிற சமயம் ஒண்ணு இருக்கா அப்படி கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குது. எங்க கூப்பிட்டாலும் எப்ப கூப்பிட்டாலும் இறங்கி வருகிற ஆண்டவர் தான். ஆனா அவரே நமக்கு சமீபமாய், அவர் நமக்கு கண்டடையத்தக்க சமயமாய் இருக்கிறதான வேலைகள் என்று சொல்லி சில வேலைகள் நிச்சயமா இருக்கிறது. அது யாரும் மாற்ற முடியாது. அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. அந்த அதிசயங்களை குறித்து சாட்சிகளை கேட்கிறோம். அந்த சாட்சிகள்ல பெரும்பாலும் ஜனங்கள் சொல்லுகிற சாட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இப்படி போனேன், இந்த ஊழியக்காட்ட ஜோம் பண்ணேன், எனக்கு அற்புதம் நடந்தது. அல்லது இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்தேன், கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செஞ்சார். அல்லது இந்த ஆராதனையில் உட்கார்ந்து இருந்தேன், தேவனாய் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு, அற்புதம் பண்ணாரு. அந்த சாட்சி தான் அதிகம். என் கேள்வி உங்களுக்கு புரியுதா புரியலையா?
இல்லைங்க நான் வீட்டுல ஜோம் பண்ணும்போது எனக்கு இந்த அற்புதம் நடந்ததுன்னு நடக்காதான்னு கேட்காதீங்க, நடக்கும். ஆனா வீட்டுல உட்காந்து நான் தனியா இருக்கும்போது எனக்கு அற்புதம் நடந்துச்சு, நான் ஜோமெண்ட் இருக்கும்போது அற்புதம் நடந்தது என்று சொல்ற சாட்சியை விட, நான் இப்படி வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருந்தேன், ஆராதனை நடக்கும்போது ஜெபம் நடக்கும்போது இப்படி எனக்கு அற்புதம் நடந்தது என்று சொல்ல சாட்சி தான் அதிகம். சாட்சி எல்லாம் கேட்டதே இல்லையா? எந்த சாட்சி அதிகம்? அப்ப தேவனை கண்டடையத்தக்க சமயம்னா எந்த சமயம் அப்படி கேட்டீங்கன்னா, தேவனை தேடி அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய பிள்ளைகள் வந்து அவரை ஆராதிக்கிற தருணங்கள் தேவனை சமீபமாய் கண்டடையத்தக்க சமயங்களா இருக்கிறது. அதனால தான் ஆண்டு சொன்னாரு, சபை குடி வருதல விட்டு விடாதே என்று ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார். எப்படியே வருஷத்துக்கு 1, 2, 3 முறை வெளியூர் போவாங்க, சொந்தக்காரன் போவாங்க, கல்யாணத்துக்கு போவாங்க, அதெல்லாம் தவிர்க்க முடியாது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா தேவனை ஆராதிக்கும்படியாக அந்த நேரங்களை சரியானபடி ஒப்பு கொடுத்து சபை கூடி வருதலை விட்டு விடாமல் இருப்பது நல்லது. அப்ப தேவனை கண்டடையத்தக்க சமயம் எது பிரதர் கேட்டீங்கன்னா, தன் ஜனங்கள் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கிற இடத்துல தேவனாகிய கர்த்தர் மிக அதிகமாக இறங்குகிறார். அது அவரை கண்டடையத்தக்க சமயமா இருக்கிறது. தேவ ஜனங்கள் அவ்வப்போது உபவாசித்து ரெட்டுடுத்தி தேவ சமூகத்தில் அமருகிற போதெல்லாம் தேவன் அவர்களுக்கு சமீபமானார். தங்களை ஒடுக்கி உபவாசித்து அவர்கள் ஜெபித்த வேளைகளிலே தேவனாய கர்த்தர் அவர்களுக்கு சமீபமா இறங்கி வந்தார். தேவனை சமீபம் எப்படி கொண்டு வர்றது பிரதர்? இவ்வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்தில் என்ன செய்யாது, போகாது. அப்ப உபவாச ஜெபங்கள் தேவதாசர்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு இடத்திலும் பாத்தீங்கன்னா தேவன் அவர்களுக்கு சமீபமா வந்தாரு. எங்கெல்லாம் ஜனங்கள் உபவாசித்தாங்களோ, எங்கெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தவங்களோ அங்கெல்லாம் நீங்க நினிவே பட்டணம் துவக்கி ஒருவேளை அழிவுகளுக்கு ஒப்பு கொடுத்த பட்டணங்கள் வரைக்கும் ஒருவேளை நீங்க எல்லா இடத்துல நீங்க அதை பார்க்கலாம். போருக்கு போகும்போது, பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவர்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்த வேலை அவர்களுக்கு சமீபமாக்கியது. அப்ப கண்டடைத்தக்க சமயம் எது பிரதர்? கர்த்தரை ஆராதிக்கிற வேலை நடக்கிற கூட்டங்கள். அதனாலதான் அந்த நேரங்கள்ல வீட்டுல உட்கார்ந்து இருக்காத, முடிந்த அளவு வந்து தேவ சமூகத்தில் உட்காருங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம், போதிக்கிறோம். அது உபவாச நாளோ அல்லது அது என்ன கூட்டமா இருந்தாலும் சரி, அது பெண்கள் கூட்டமோ உபவாச நாளோ அல்லது குடும்ப ஆசீர்வாத கூட்டமோ, ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனையோ, வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் அப்படி கடந்து வரும்போது மிக எளிதாய் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கிறது. மிக எளிதாக அதை பெற்றுக் கொள்ளுகிறோம். நாம் பெற்றுக்கொள்ளுகிற வேகம் என்ன செய்கிறது, அதிகமாகிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது. அதனாலதான் சொன்னார், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இது ஆண்டவராய் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமானது. அப்ப அந்த ஆராதனை கூட்டத்துல என்ன நடக்குது பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜெபம், குழுவா இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் அங்கே தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாக்குறது. அங்க இருக்கிற ஊழியக்காரர் மேல வைத்திருக்கிற தேவனுடைய கிருபை என்ன செய்கிறது, அதிகமாய் கடந்து வருகிறது. இதை ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். 44 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கலாம். நான் என் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனைகளை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர் என்று யூதாங்கள் பட்டங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் என்று ஆண்டவராய் கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். அது கீழே பாருங்க, 28ஆம் வசனம். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாடப்படி என்று சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். அதுக்கு முன்னாடி சொல்றாரு, நான் ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகள் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவா என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். அப்ப என்ன நடக்குது பிரதர்? ஊழியக்காரனுடைய வார்த்தை, மேய்ப்பனுடைய வார்த்தை, நீ கட்டப்படுனா கட்டப்படுகிறது. அன்னால் வந்து புலம்பி அழுதா. ஏலி உட்கார்ந்து இருந்தார். அந்த ஏலி அன்னாலை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன அப்படி கேட்டீங்கன்னா, நீ சமாதானத்தோட போ, அது மட்டும் சொன்னார். கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வாரு, குழந்தையை கொடுக்க போறாரு, இதான் சொன்னாரா? அன்னால் தெரியும் இல்லையா? அவ வந்து புலம்பி குடித்தவளை போல, வெறித்தவளை போல கர்த்தருடைய சமூகத்துல புலம்பி கொண்டிருக்கும் போது ஏலி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நீ சமாதானத்தோட போ.
அந்த ஒரு வார்த்தை அன்னாளுக்குள்ள என்ன கொண்டு வருது? அற்புதத்தை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப தேவனாய் கர்த்தர் சொல்றாரு, என் ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நான் நிலைப்படுத்துகிறவர், நிறைவேற்றுகிறவர், அப்படி நிறைவேற்றி பாலானவைகளை எடுப்பிக்கிறவர். அவன் கட்டப்படும் சொன்னா கட்டப்படும். அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஆசீர்வாதம். அப்ப பிரதர் என்ன நடக்குது? ஆராதனையில, தேவ சமூகத்தில் என்ன நடக்கிறது? சபை கூடிவதில் என்ன நடக்கிறது? விசேஷித்த கூட்டங்கள்ல என்ன நடக்குதுன்னா இதெல்லாம் நடக்குது. அதனாலதான் அவைகள் கர்த்தரை கண்டடையத்தக்க சமீபமாக, அப்படிப்பட்ட நேரமாக அவரை சமீபமாய் கொண்டு வரத்தக்கதான காரியமா இருக்கிறது. அப்ப தேவனை சமீபமாய் கொண்டு வரதுக்கு அடுத்த வழி என்ன? 7ஆம் வசனம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். இது ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு சொல்றார். தேவனை சமீபமா கொண்டு வர அடுத்த வழி என்னன்னா மனம் திரும்பு. இப்ப கர்த்தர் எப்ப சமீபமா வராரு பிரதர்? கண்டடையத்தக்க சமயம் எது? சபையினுடைய கூடி வருதல் கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள், இவைகள் தேவனாய் கர்த்தர் நமக்கு சமீபத்திலே அவரை கண்டடையத்தக்க சமயமா இருக்கிற வேலை. அவர் இன்னும் சமயமாய் நமக்கு என்ன கொண்டு வருகிறது அப்படி கேட்டீங்கன்னா உங்களுடைய மனம் திரும்புதல். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை பத்தி எல்லாம் பேசாம எங்க போனாலும் மனம் திரும்புதலை பத்தியே பேசினாரு. அற்புதங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அற்புதங்களை குறித்து பிரசங்கங்கள் செய்யப்படுகிறது. அற்புதம் தான் என்ன செய்ய மாட்டேங்குது? நடக்க மாட்டேங்குது. வித்தியாசம் அதுதான். அப்ப கர்த்தருக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு அற்புதம் நடக்கணும்னா இவன் மனம் திரும்பினா போதும். அதுக்காக தான் மனம் திரும்ப சொன்னார். அப்ப தேவன் உங்கள் சமீபமாய் வருவதற்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. மனம் திரும்புதல் என்ன? சிம்பிளா புரிஞ்சுக்கிறக்க சொல்றேன். உலகத்துக்கு பின்னாடி இருக்கிற மனசை கர்த்தரை நோக்கி திருப்புறதுக்கு பேர் தான் என்னது? மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, உங்களுடைய சுய ஆசைகள் இருந்து, உங்கள் சுய இச்சைகளில் இருந்து மனம் திரும்புதல் அவசியமா இருக்கிறது. இதான் படிக்கணும் பிரதர், இதான் என்னுடைய ஆசை. சரி, அந்த ஆசை எப்படி நிறைவேற்றுறது? அது உங்க ஆசை, ரைட், ஓகே. இல்லைங்க, எனக்கு சமீபத்தில் ஒரு மகனை குறித்து சொன்னாங்க. அவங்க அம்மா படிச்சு அவன் டாக்டருக்கு தான் படிக்கணுங்கிறான். இப்போ 10th படிக்கிறான்னு வச்சுக்கிடுங்களேன், படிச்சு முடிச்சிருக்கிறான். படிச்சா அவன் டாக்டர் தான், அவனை டாக்டர் ஆக்காம நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி எல்லாம் பயங்கரமா பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் பதில் சொல்லலை. ஏன்னா என் மனசுல என்ன தோணுச்சுன்னா 10th ரிசல்ட் வரட்டுன்னு தோணுச்சு. இப்போ 10th ரிசல்ட் வந்துச்சு. இப்போ அவனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் குரூப் முதல்ல கிடைக்குமான்னு தெரியல. டாக்டர் ஆகிறதுக்கு இனிஷியலா என்ன பிரதர், 11th பயாலஜி குரூப் கிடைக்கணும், அப்படிதானே? என்னங்க எல்லாம் ஒரு மாதிரியே பாக்குறீங்க? என்னங்க அதானே, ஃபர்ஸ்ட் நமக்கு பயாலஜி குரூப் கிடைக்கணும் 11th. அதான் டாக்டர் ஆகிறதுக்கு பேசிக். அப்புறம் இப்போ காமர்ஸ் குரூப்புக்கு மார்க் வச்சுக்கிட்டு டாக்டர் ஆகணும்னா எப்படி ஆகுறதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ கிடைக்குமா பிரதர்? இந்த மார்க்குக்கு பயாலஜி குரூப் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ நம்ம பதில் சொல்லலாமா? இப்பவும் சொல்ல முடியாது. +1 அட்மிஷன் போட்ட பிறகு தான் என்ன செய்ய முடியும்? என்னங்க, சரிங்க. இப்ப அந்த பிள்ளை சின்னதுல இருந்து ஆசைப்பட்டுச்சு, பேரண்ட்ஸ் ஆசைப்பட்டாங்க, தாத்தா பாட்டி ஆசைப்பட்டாங்க, எப்படி ஆகலன்னாங்க. இப்ப நடக்கலன்றதுனால அந்த பிள்ளை மேல கர்த்தர் கிருபையா இல்லைன்னு அர்த்தம். அந்த பிள்ளை கர்த்தருடைய பிள்ளையா இருந்துச்சுன்னா, அந்த பிள்ளை தேவனுடைய பிள்ளையா இருந்துச்சுன்னா, மார்க் குறைஞ்சாலும் தேவனுடைய பிள்ளை தான், கூடினாலும் தேவனுடைய பிள்ளை தான். இப்ப கர்த்தர் என்ன திட்டம் பண்ணுவாரு? உங்க ஆசைலாம் விட்டுருங்க, இப்ப எனக்குன்னு ஒண்ணு இருக்கு, அதை நோக்கி நான் என்ன செய்வேன்? அந்த பிள்ளையை கொண்டு வருவேன் பாரு. அப்படிதானே? இந்த உலகத்துல பால் வியாபாரம் பண்றவனும் நல்லதான் இருக்கிறான், பெட்டி கடை வச்சிருக்கிறவனும் நல்லதான் இருக்கிறான், காய்லாங்கடை வச்சிருக்கிறவனும் நல்லதான் இருக்கிறான். கெட்டு போன டாக்டரும் உண்டு, கெட்டு போன இன்ஜினியரும். எதுக்கு இது பேச தெரியுமா? இது ஸ்கூல் டைம் இல்லையா, ரிசல்ட் டைம் இல்லையா? அதனால கண்டிப்பா பேசி ஆகணும் இல்லையா? அப்ப கெட்டு போன அவன் இருக்கிறானே, இவன் ஆசீர்வாதமா தான் இருக்கிறான். அப்ப இது எப்படி, எதை வச்சு தீர்மானிக்கிறது பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா, அங்கதாங்க மனம் திரும்புதல் அப்படின்னு ஒண்ணு வரும்போது, இதுலயும் எனக்கு மனம் திரும்புதல் அவசியமா இருக்குது. கர்த்தர் என்னை குறிச்சு என்ன வச்சிருக்கிறார், தேவனாய் கர்த்தர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை நோக்கி நான் ஒப்பு கொடுக்கிறது ஒரு பெரிய மனம் திரும்புதல் தான். ஏன்னா அதுவரை நான் ஒரு ஆசையை மனசுல வச்சிருந்தேன், நான் ஒரு காரியத்தை மனசுல வச்சிருந்தேன், அது நிறைவேறலைங்கும் போதாவது கொஞ்சம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வழிகளை அறிந்து அதுக்கு நேராக என்ன செய்யணும்னா ஒப்பு கொடுக்கணும்.
ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே சுயமா ஒரு ஆசை ஒண்ணு பட்டியல் போட்டுக்கிறான், அதுபடிதான் ஓடிக்கிட்டே இருக்கிறான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி, பல வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு அப்பா தன்னுடைய மகளை கூட்டிட்டு வந்தாரு. வந்து பிரதர் இவளுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னாரு. எதுக்குன்னு, இந்த மாப்பிள்ளை பார்த்தாலும் வேண்டான்ற, அதனால கொஞ்சம் அவளுக்கு நீங்க கவுன்சிலிங் கொடுத்து நீங்க ஜோம் பண்ணி நினைச்சீங்க அனுப்புங்க அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், நீங்க புதுசா என்கிட்ட கூட்டு வந்திருக்கிறீங்க, இவ இவ்வளவு நாள் வளர்த்த உங்க பேச்சே கேட்கலன்னா நான் சொல்றது எப்படி கேட்பா அப்படின்னு. வழங்குதா இல்லையா? இருந்தாலும் நான் ஒரு அட்வைஸ் பண்றேன்னு சொல்லி அந்த மகளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணேன். யாரும் தப்பா நினைக்க கூடாது. என்ன அட்வைஸ்னா, எம்மா நேரா வீட்டுக்கு போ, கண்ணாடி முன்னாடி நெல்லு, உன்னையே ஒரு அரை மணி நேரம் குறு 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 குரு நினைச்சு பாரு, அது பிறகு விட உண்டாயிரும். அதுக்கு பிறகு நீ எந்த மாப்பிள்ளையும் என்ன செய்ய மாட்ட, வேண்டானே நீ சொல்ல மாட்ட, நீ நின்று அப்படியே உன்னை கொஞ்சம் நல்லா கண்ணாடியில குறு குறு குருன்னு ஒத்து பாரு அப்படின்னு. இதான் நான் பண்ண அட்வைஸ். அவங்க அப்பா என்ன ஒரு மாதிரியா பார்த்தாரு. ஏன்னா இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, நான் யாரு, என்னுடைய காரியம் என்ன, என்னுடைய பலன் என்ன, எதுல நான் திறமைசாலி, எதுல நான் திறமை இல்லாதவ, இத முதல்ல புரிஞ்சிக்காம இருக்கிறதா பெரிய பிரச்சனையே. நல்லா கவனிங்க. ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளவு சுமாரா தான் இருந்தா, தப்பா நினைச்சுக்காதீங்க யாரும். அப்ப கொஞ்ச நேரம் நல்லா உத்து பார்த்தானே, இவ அந்த மாப்பிள்ளைக்கு மூக்கு சரியில்லை, இந்த மாப்பிள்ளைக்கு மண்டையில முடியல, அந்த மாப்பிள்ளைக்கு என்ன இல்லை, இப்படிலாம் கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா. என்னை விட ₹1 அதிகம் சம்பளம் வாங்கணும், சரி கல்யாணம் பண்ணணும், அடுத்த மாசம் வேலை போயிட்டுனா, கல்யாணம் பண்ணும்போது ₹1 சம்பளம் ஜாஸ்திங்க, ரைட்டுங்க, கல்யாணம் முடிச்சாச்சுங்க, வேலை போயிட்டு இப்ப என்ன செய்ய போறீங்க, விவாகரத்து பண்ண போறீங்களா? இதெல்லாம் அவங்கவுங்க ஒன்னொன்னு பிக்ஸ் பண்ணி இருக்கிறோம். மனம் திரும்புதல் என்பதை குறித்து பேசும்போது வெறுமனே பாவத்திலிருந்து மாத்திரம் இல்ல, நான் எப்பவும் சொல்றதான், ஒரு மனுஷனுக்கு தேவ பக்தி அவசியம், அதே போல அவனுக்கு ஞானம் அவசியம். இந்த ரெண்டு இருந்தாதான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஒருத்தன் ஞானமற்று இருக்குதுங்க தேவ பக்தியில, அவனும் ஆசீர்வாதமா இருக்க மாட்டான். இன்னொருத்தன் பக்தி நல்ல ஜெபம் எல்லாம் இருக்குது பிரதர், ஆனா மண்டையில மூளை மட்டும் இல்லைன்னீங்களேன், அவனும் வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஞானம்னா என்ன பிரதர்? ஞானங்கிறது அறிவு இல்ல. ஞானம் என்பது எப்ப செய்யணும், எதை செய்யணும், அதாங்க ஞானம். அதை அறிஞ்சு கொண்டா பெரிய ஞானம். எப்ப செய்யணும், எதை செய்யணும், காலம் கடந்த பிறகு சில காரியத்தை பெறவும் முடியாது. இப்ப மிஸ் பண்ணிட்டோம்னா என்ன பண்ண முடியும் பிரதர்? பின்னாடி உட்காந்து அழணும். பின்னாடி உட்காந்து நம்ம என்ன பண்ணன்னு தெரியலையே, ஏது பண்ணன்னு தெரியலையே, கர்த்தர் இப்படி பண்ணி விட்டாரு பிரதர். கர்த்தர் சொல்லுவாரு, நான் ஒன்னும் எப்படியும் பண்ணல, ஏற்கனவே உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், நீதான் என்ன பண்ண, நீதான் அதை பத்தி யோசிக்கல அப்படின்பாரு இல்லையா. அப்ப ஆண்டவராய் கர்த்தர் நம்ம இடத்துல தெளிவா தான் சொல்றார். மனம் திரும்புதல் என்பதை குறித்து பேசும்போது இதுவும் அவசியமானது என்று நான் நினைக்கிறேன். இப்ப பாவத்திலிருந்து வர்ற மனம் திரும்புதல் மாத்திரம் அல்ல, ஐயா என் வாழ்வு என்பது தேவனை சார்ந்தே இருக்கட்டும். பவுல் சொன்னார், என்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில கிறிஸ்துவோடு அறைய நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என் ஆசை என் இச்சைகளை. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஆசை இருக்கும் இல்லையா. யாருங்க ஆசை இல்லாம இந்த உலகத்துல பிறந்த? எல்லார்கிட்டயும் ஒரு ஆசை இருந்துச்சுங்க, அவங்க ஆசைப்பட்டபடிதான் அவங்க லைஃப் அமைஞ்சுதான். இல்லைங்க, நான் சின்ன வயசுல எனக்கு ஆசைனா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடணும், எனக்கு 45 வயசு ஆகும்போது என் பையன் வேலைக்கு வந்துடணும். என்னங்க, இப்பதான் அவன் நமக்கு 50 வயசு ஆகுது, விட்டா அப்ப கண்டாரு என்ன முதுகுல தூக்கிடலான்னு சொல்ற லெவல்ல இருக்கான். எல்லாம் கவனிங்க, எது நிறைவேறிச்சு? எதுவுமே நிறைவேறாது. உங்க எல்லாருடைய ஆசைகள்லாம் அப்படியே எடுத்து பின்னாடி இருந்து பட்டியல் போடுங்க. என்ன படிக்கணும்னு நினைச்சீங்க, நடந்துச்சா? என்ன வேலைக்கு போன நினைச்சீங்க, நடந்துச்சா? என்ன பண்ணு நினைச்சீங்க, எதெல்லாம் நீங்க பிளான் பண்ணீங்களோ ஏதாவது நடந்துச்சா? ஒண்ணு நடக்காதுங்க. என் ஆசை வேற, தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற ஆசை என் ஆசை வேற, தேவன் என்னை குறித்து வச்சிருக்கிற ஆசை வேறையே. ஆனா அதை நான் செய்ய ஒப்பு கொடுக்கும் போது அது எதுவா இருந்தாலும் அது ஆசீர்வாதம் வருது. அது எதுவா இருந்தாலும் ஆசீர்வாதம் வருது. அது ஊழியமா இருந்தாலும் ஆசீர்வாதம் வருது, தொழிலா இருந்தாலும் ஆசீர்வாதம் வருது, அது வேலையா இருந்தாலும் ஆசீர்வாதம் வருது. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும், மனம் திரும்பு, தேவன் உனக்கு சமீபத்தில் வருவார். இது ஆண்டவராய் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமானது. அப்போ கர்த்தரை கண்டடைத்தக்க சமயம், அவரை சமீபத்தில் கண்டுபிடிக்கிற இடம் சபை கூடி வருதல், உபவாச கூட்டங்கள், நம்மை அர்ப்பணிக்கிறதான அந்த ஜெப வேலைகள். அது மாத்திரமல்ல, அதுல மிக முக்கியமானது என்னுடைய மனம் திரும்புதல். என்னுடைய மனம் திரும்புதல். ஐயா இதை ஆசைப்பட்டேன், வேண்டாம், தூக்கி துறப்போடு. அது எவ்வளவு ஆசைப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தரை வேண்டான்னு சொல்லிட்டா தூக்கி என்ன பண்ணிரு,
தூர போட்டுரு. இது ஆண்டவராய் கர்த்தர் இன்னும் தெளிவாக அந்த முன்னாடி வருகிற அந்த 2, 3ஆம் வசனங்கள் அழகா பேசினார். வாசிக்கலாம். முதல் வசனத்திலிருந்து 55:1 திரும்ப வாசிங்க. ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீது கரலின் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இந்த 3 வசனங்கள் ஆண்டவராய் கர்த்தர் மிக முக்கியமாய் சொல்லுவது என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னை திருப்தி செய்யாத பொருள், அதுக்கு ஏன் நீ இவ்வளவு பிரயாசப்படுற? இது ஆசை, கனவு, இது எனக்கு இப்படி, அது எனக்கு அப்படின்னு ஏன் சொல்றேன்னு கேக்குறாரு. நீங்க ஆசைப்பட்டு வாங்கின எந்த பொருள் உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சு? அது நீங்க பர்சனலா யூஸ் பண்றதா இருக்கட்டு, எதுவா இருக்கட்டு, கேட்டுதானே? ஒரு போன் ஆசைப்பட்டு அந்த மாடல் ரொம்ப நீங்க நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி தேடி பிடிச்சு வாங்குறீங்க. வாங்கி கையில வச்சோட திருப்தியா இருந்துச்சா? இப்ப கேக்குறீங்க, திருப்தியா இருந்துச்சா? வீட்டுல டிவி வாங்கி வச்சிருக்கிறீங்க, திருப்தியா இருந்துச்சா? வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்கிறீங்க, எல்லாம் தேடி பார்த்தானே வாங்குனீங்க, உங்களுக்கு திருப்தியா இருக்கா? இன்னும் கொஞ்சம் பெருசா வாங்கிக்கலாம் தோணுது இல்ல? என்னங்க, வீடு கட்டினீங்க, ரொம்ப ஆசைப்பட்டுதான் கட்டினீங்க, கட்டி திருப்தியா வாழ்றீங்களா? இன்னும் ஒரு ரூம் சேர்த்து இருந்தா கரெக்டா இருக்குன்னு தோணுச்சுல? ஏன்னா திருப்தி என்பது என் மனம் சார்ந்ததே தவிர அது எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் சார்ந்தது அல்ல. நல்லா புரிஞ்சு சொல்லுங்க. திருப்தி என்பது அதுதான். 2003 அல்லது 2002 டைமா இருக்கும். இந்தியா டுடேல ஒரு சர்வே போட்டிருந்துச்சு. திருமணமான ஆணையும் பெண்ணையும் போய் பேட்டி எடுத்தாங்க. இவளை கல்யாணம் பண்றதுக்கு அவளை பண்ணிருக்கலான்னு யாரெல்லாம் நினைச்சீங்க? அதான் பேட்டி சர்வே. 87% பேர் சொன்னான் ஆமா நான் யோசித்தேன்னு. ஆணும் சொன்னா பெண்ணும் சொன்னா. அதுல எத்தனை பேர் யோசிக்கலன்னு போய் சொன்னானோ தெரியல. எதியா திருப்தியா இருந்துச்சு? உலகத்துல எதுவுமே எவனுக்கும் திருப்தி கிடையாது. ஏன்னா திருப்தி என்பது என் மனம் சார்ந்தது. அதுக்குதான் கர்த்தர் சொன்னாரு, மனம் திரும்ப எல்லாம் திருப்தி ஆயிடும். கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்தாரு. பிள்ளைங்க மார்க் வரும்போதெல்லாம் அக்கா பிள்ளை ஞாபகம் வருது, தம்பி பையன் ஞாபகத்துக்கு வரான் இல்லையா? அவங்களாம் நல்லா படிச்சாங்க தோணுது இல்லையா? ஆனா அவங்க உங்க பிள்ளைய மறவே முடியாது. உங்களுக்கு இருக்கிற பிள்ளை தான் உங்களுக்கு. அது கருப்பா இருந்தாலும், ஒல்லியா இருந்தாலும், குட்டா இருந்தாலும், அதுதான் என்னது, அது சோம்பேறியா இருந்தாலும், அது சுறுசுறுப்பா இருந்தாலும், அதுதாங்க உங்களுக்கு. மாத்த முடியாதுங்க. எப்படி மாத்துவீங்க? இப்ப ரொம்ப அழகா சொல்றாரு, திருப்தி இல்லாத பொருளுக்காக இவ்வளவு ஏன் பிரயாசப்படுற, இவ்வளவு ஏன் அதுக்கு நேரத்தை செலவழிக்கிற, இவ்வளவு அதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை பிரதர், என் கனவு பிரதர், நெடுநாள் கனவு பிரதர். எந்த கனவு உனக்கு திருப்தி தராது? இந்த உலகத்துல லேட்டஸ்ட்னு ஒரு பொருளை எவனும் பயன்படுத்தவே முடியாது. அடுத்து புதுசு புதுசா என்ன ஆயிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். நீங்க எல்லாமே லேட்டஸ்டா வைக்கணும்னா நீங்க அம்பானி அதானியா இருந்தா கூட வைக்க முடியாது. இது இங்க சொல்லப்படுகிற மிக முக்கியமானது ஒரு சத்தியம். இப்ப மனம் திரும்பு. எதுல திரும்பணும் பிரதர்? இதெல்லாம் நான் மனம் திரும்ப வேண்டியது. உன்கிட்ட பணம் இல்லைனாலும், நீ தாகமா இருந்தாலும், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினாலே நீ நிறைவாய் வாழ முடியும். கர்த்தர் சொல்ல கொஞ்சம் செவி கொடு, கொஞ்சம் கவனமா கேளு, என்கிட்ட திரும்பு. இது தேவனாய் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமானது. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த முட்செடிக்கு பதிலாக தேவதாரு வரணும்னா, காஞ்சொரிக்கு பதிலாக மிருதுவான செடி வரணும்னா, அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் அது அழிக்கப்படாத அந்த நித்திய அடையாளமாகவும் இருக்கணும்னா, கர்த்தர் சொல்றாரு முதல்ல என்ன தேடு. கண்டடைத்தக்க சமயத்துல என்னை சபிமாய் பெறத்தக்கதாக நீ தேவனை தேடு. அப்ப மனம் திரும்பி கர்த்தரிடத்துல தேடுங்க. செபிக்கும் போது சொல்லுங்க, ஆண்டவரே இதை நான் ஆசைப்படுறேன், ஆனா உம்முடைய சித்தம் என்னவோ அது எனக்கு செய்யுங்கன்னு கேட்டு பழகுங்க. இயேசு கிறிஸ்து கூட சொன்னாரு, என்னால இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால்
நீங்கட்டும் ஜெபிச்சார். ஒரே நாள் இரவுல 3 முறை ஜெபிச்சாரு. 3 முறையும் ஒரே பாயிண்ட்டுக்கு தான் ஜெபிச்சாரு. ஆனா சொல்லி முடிச்சிட்டு சொன்னாரு, ஆனாலும் உம்முடைய சித்தம்னாரு. எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப முடியுமா பிரதர்? அவருக்கே கவலை இருந்துச்சு, என்னால முடியாதுன்னு. என்னால சிலுவையினுடைய பாட நிறைவேற்ற முடியாது, அந்த பலன் எனக்கு இல்ல. அது நீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா ஆண்டு சொன்னார், ஆண்டவரே நீங்க கூட நான் நீங்கட்டும், இருந்தாலும் உங்களுடைய சித்தம்னாரு. உடனே 3 முறை ஜெபித்தேன் பவுல் சொன்னார். 3 முறை நான் ஜெபம் பண்ணேன். எதுக்கு? இந்த முள்ளு என்ன விட்டு நீங்க. அப்ப 3 முறை நீ ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னார் அப்படி கேட்டீங்கன்னா, அந்த 3 முறை எவ்வளவு நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணாரோ தெரியாது. பல முறை ஜெபிச்சிருப்பாரு. ஒவ்வொரு முறை அந்த முள்ள அவரை குத்தும் போது என்ன பண்ணிருப்பாரு? ஜெபம் பண்ணிருப்பாரு. ஆனா 3 முறை விசேஷமா டைம் ஒதுக்கி ஜெபம் பண்ணாரு. ஆனால கர்த்தர் என்ன சொன்னாரு? என் கிருபை உனக்கு போதும்ட்டார். அவ்வளவுதான், என் கிருபை உனக்கு போதும்ட்டார். என்னங்க, திக்குவாய் மந்தனாவு மோசேக்கு கர்த்தர் சந்திக்கிறாரு. சந்திச்சோன்னா மோசேனுடைய கேள்வி என்னன்னா, முன்னாடி நான் அப்படிதான் இருக்கிறேன், நீர் என்னை சந்திச்ச பின்னாடி நான் அப்படிதான் இருக்கிறேன், என்ன தலைவன்றீரு. அப்ப நீங்க நினைச்சிருந்தா சந்திச்ச பிறகு எனக்கு ஒரு அற்புதத்தை பண்ணி என்னுடைய திக்குவாய் என்ன பண்ணிருக்கலாம்? மாத்தி இருக்கலாம். ஆனா கர்த்தர் மாத்தல. ஏன் அதே நாவோட தலைவனா இருந்தார். எப்படிங்க தலைவனா இருக்கிறது? தலைவனுக்கு அவசியமே பேச்சு நல்லா இருக்கணும் இல்லையா? திக்கு நாவ், அந்த திக்கு நாவோட எப்படி தலைவனா இருக்க முடியும்? கர்த்தர் சொன்னாரு, இத்தனை லட்சம் ஜனத்தை நடத்துறதுக்கு உனக்கு அது போதும்னாரு. பல முறை சொன்னார். அவன் தொல்லை தாங்காம தான் கடைசியில் ஆரோனை அனுப்புனார் கூட. அப்போ ஆண்டவராய் கர்த்தர் சில வேலைகள்ல இதுதான் என் விருப்பங்க, இது மட்டும் நடந்துருச்சுன்னா, இப்படி நடந்துருச்சுன்னா, இதை மட்டும் செஞ்சுட்டீர்னா நான் இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன். கர்த்தர் சொல்றார், அதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, அதோட இரு. முழு பலசாலி 50 வயசுல சாகிறவனும் இருக்கிறான், முழு நோயாளி 100 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிறவனும் இந்த உலகத்தில் இருக்கிறான். எல்லாம் யார் கையில் இருக்க போறது? எல்லாம் கர்த்தர் கையில் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டு சொல்ல, எதை பத்தி கவலைப்படாத, மனம் திரும்பு, நான் உனக்கு சமீபமா வந்துருவேன். கண்டடைத்தக்க வேண்டிய சபை, அந்த ஆராதனை, அந்த காரியங்கள்ல ஒழுங்காயிரு, அது நீ என்னை கண்டடைத்தக்க வேண்டிய சபையும். அப்ப நீ தேடும் போது எளிதாய் நான் உனக்கு என்ன செய்வேன்? தென்படுவேன். இதில் ஆண்டவராய் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம். 3வது சொல்லார் பாருங்க, என்ன சொல்லார் பாருங்க, 8-9 வசனங்கள். ஏசாயா 55 8-9 வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறான். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பூமிக்கு வானத்து இருக்கிற தூரம் போல அவ்வளவு தூரமா இருக்குன்னு என்று சொல்லல. என்ன சொல்றாரு? உன் நினைவு என் நினைவல்ல, உன் வழி என் வழி இல்லைன்னு சொல்லும்போது நீங்க என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, கர்த்தருடைய நினைவுக்கும் கர்த்தருடைய வழிக்கும் என் வழிக்கும் இவ்வளவு தூரம் இருக்கு போல நினைச்சுக்காதீங்க. கர்த்தர் அழகா சொல்றாரு, அவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறது, அவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறது. அப்படிங்க ஒண்ணு நினைக்க கூடாது. பிரதர், இப்படி நான் இதெல்லாம் பிளான் பண்ணேன், எனக்கு இவ்வளவு மார்க் கிடைச்சதுன்னா நான் இதை படிச்சிருப்பேன், மார்க் குறைஞ்சு போச்சு. இந்த வசனம் பாத்தீங்க அப்படின்னா கர்த்தர் சொல்லுவாரு, உன் நினைவை விட என் நினைவு என்னது? உயர்ந்தது. நீங்க நினைக்கலாம், குறைஞ்சு போனா எப்படி பிரதர் உயர்ந்ததுன்னு கேள்வி வருது இல்லையா? குறைஞ்சு போனா நான் வாஞ்சித்ததை விட மேல கிடைச்சாதானுங்க கர்த்தர் என்னை விட உயர்வான நினைவு வச்சிருக்கான்னு சொல்ல முடியும். அப்படிதான் நம்ம உலக பிரகாரமா நினைப்போம். அதான உலகத்தில் நடக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, இது வேற. ஏன்னா உன்னுடைய படிப்போ, உன்னுடைய காரியமோ, உன்னுடைய எதிர்கால வாழ்வுக்கு நன்மையா வரும், ஆசீர்வாதம் வரும்னு சொல்லவே முடியாது. அப்ப படிக்காம விட்டுலாமா? படிக்காம விட்டா அதையும் கர்த்தர் கேட்பாரு. உனக்கு செய்யும்படி உன் கையில் எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை முழு பலத்தோட செய். எனக்கு ஊழியம் கொடுக்கப்பட்டிருச்சுன்னா நான் முழு பலத்தோட செய்யணும். உங்களுக்கு படிப்பு கொடுக்கப்பட்டிருந்தா முழு பலத்தோட செய்யணும். உங்களுக்கு தொழில் கொடுக்கப்பட்டிருந்தா முழு பலத்தோட என்னங்க செய்யணும். எனக்கு முழு பலத்தோட நான் செய்யணும். அதுக்கு மேல ஆசீர்வதிக்கிறது யார் கையில் இருக்குது? கர்த்தர் கையில் இருக்கிறது. முழு பலத்தோட செய்யறோம், முழு பலத்தோட ஓடுறோம், முழு பலத்தோட அது எதை குறிச்சு யோசிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டா நடக்குதா பிரதர்? அதை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பலத்தோட செய்யணும். நிச்சயமா கர்த்தர் சொல்றாரு, உங்க வழி வேற, அவருடைய வழி வேற. அது உயர்வானது.
நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து காண்கிற கனவை விட தேவன் அவர்கள் மேல வைத்திருக்கிற சித்தமும் நோக்கமும் பெரியது. அது பெரியது. அப்ப மார்க் ஜாஸ்தி வந்திருக்கணும்ல. மார்க் வச்சுல நீங்க கணக்கு போடாதீங்க. கர்த்தருடைய கணக்கே வேற. அது உயர்வானது, அது மேலானது, அது தேவன் ஆசீர்வதிக்கக்கூடிய வழியை நோக்கி கொண்டு வரக்கூடியது. அப்ப கர்த்தர் அழகா தெளிவா நம்மோடு கூட பேசுகிறார். அது உயர்வானது. அது கீழே சொல்றாரு பாருங்க, மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். என்னுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அழகா தெளிவா சொல்ற, வானத்திலிருந்து இறங்கி வருகிற மழை அந்த பனியை போன்றது. அது என்ன செய்து பிரதர்? அது பூமி மேல பெய்து எல்லாத்தையும் முளைக்க செய்து விதைக்கிறதற்கு தேவையான விதையையும் அதுதான் கொடுக்கிறது. என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. அப்போ நீங்க நினைச்சிட கூடாது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட விதை இருக்குது பிரதர், நான் விதைக்கிற விதையை தேவன் ஆஸ்வதிக்கணும். கர்த்தர் கேட்பாரு, அந்த விதை எங்க இருந்துச்சுன்னு கேட்பாரு. புரியுதா? நான் விதையை விதைச்சேன், எனக்கு அது பலன் கிடைச்சது இல்ல. அந்த விதையை கொடுத்ததே ஆண்டவராய் கர்த்தர் தான். இது இங்க மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற வசனமா இருக்கிறது. அப்ப என்ன சொல்றாரு? அதே மாதிரிதான் என்னுடைய வார்த்தை. அது என் வாயிலிருந்து புறப்பட்டு வெளிவந்த உடனே அது என்கிட்ட வெறுமையா திரும்பாது. நீ கேட்கிற பிரசங்கம் அது வெறுமையா தேவனிடத்தில் ரிட்டர்ன் ஆகாது. அது தேவனுடைய வாயிலிருந்து எப்படி அந்த வார்த்தைகள் புறப்பட்டதோ அது வந்து அந்த காரியத்தெல்லாம் நிறைவேற்றிட்டு தான் திரும்பும். அந்த வார்த்தை போய் சொல்லும், நீங்க என்ன நோக்கத்துக்கு அனுப்புனீங்களோ அதை நான் நிறைவேற்றிட்டேன்னு போய் ரிட்டர்ன் போய் ஆட்ட போய் சொல்லும். அவ்வளவு வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை. நீ கேட்கிற பிரசங்கம் அப்படிப்பட்டது, பேசுகிற வார்த்தை அப்படிப்பட்டது. இங்க இருந்து ஏதோ வார்த்தை கொடுக்குறோம் பிரதர், ஞாயிற்றுக்கிழமையானா போய் ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து இருந்து அங்க அந்த செய்தியை கேட்டு வர்றோம். இது ரொட்டீனா நடக்கிற ஒரு காரியம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ரெகுலரா நடக்கிற காரியம் இல்ல. தேவன் அந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்கிறார். எந்த கிரியைகளை? அவர் என்ன நோக்கம் கொண்டிருக்கிறார் அந்த கிரியைகளை அது நிறைவேற்றப்படுகிறது. அதுதான் உங்களுக்கு விதையை உண்டாக்குறது. 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். விதையை கொடுக்கிறதும் அவர் தான், அதை பெருக பண்றதும் அவர் தான், நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிறதும் அவர் தான். அவர்தான். எப்படி வருது பிரதர் விதை? அதான் ஆண்டவர் சொன்னார், என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அதை செய்கிறது, வசனம் அதை செய்கிறது, உங்களுக்கு தேவையான விதையை உண்டாக்கி தருகிறது. அந்த விதையை தான் விதைக்கிறீங்க. ரோமருக்கு பவுல் எழுதும்போது சொன்னார், நான் யாதொன்றை ஆகிலும் தேவனிடத்தில் பெறுவதற்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுப்பவன் யார்? நான் பொருத்தனை பண்ணேன் ஆண்டவருக்கு, இதை கர்த்தருக்கு கொடுத்தேன், கர்த்தர் எனக்கு அதை தந்தாரு. கர்த்தர் திரும்ப கேட்பாரு, நீ எனக்கு கொடுத்தது எங்க இருந்துச்சுன்னு கேட்பாரு. அதான் முந்தி ஒன்றை நான் தேவனுக்கு கொடுக்க முடியாது. நான் எதை கொடுத்தாலும் முந்தி எனக்கு தந்தது யாரு? கர்த்தர் தந்தாரு. அப்ப விதை நான் விதைச்சேன்னு சொல்லாதீங்க, அந்த விதையை கொடுத்ததே கர்த்தர் தான். அவர் விதையை கொடுக்காம நீங்க விதைக்க முடியாது. அவர் தான் விதையை கொடுக்கிறாரு, அவர் தான் அதை பெருக பண்ணுகிறாரு, அவர் தான் அந்த நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்றாரு. அது எப்படி அவர் தான் கேட்டீங்கன்னா, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வசனங்கள் அதை செய்கிறது. அது வெளிவந்த நோக்கத்தை நிறைவேற்றாம தேவனிடத்தில் ரிட்டர்ன் ஆகாது. இப்ப நான் கூட பேசிட்டு இருக்கிற வார்த்தைகள் உங்களுக்குள்ளே அது செய்ய வேண்டிய வேலையை செய்யாம யார்கிட்ட திரும்பாது? தேவனிடத்துல அது திரும்பாது. அப்ப இன்னைக்கு என்ன வேலை செய்யும்படி தேவனாய் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு? முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சங்கள் என்ன செய்யும்? முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக தேவனாய் கர்த்தர் மிருது செடிகள் என்ன செய்வாரு? எழும்ப பண்ணுவார். இதை நிறைவேற்றாம அந்த வார்த்தைகள் தேவனிடத்துல திரும்பாது. அது நடக்கும். எப்ப நடக்கும் பிரதர்? அது தேவனுக்கு கீர்த்தியாய் நடக்கும். அவருக்கு நித்திய அடையாளமாக, நிர்மூலமாகாத அடையாளமாக அது வைக்கப்பட்டிருக்கும். அப்படி நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை மூலமா
கர்த்தர் மகிமைப்படணும், அதை நீங்க விரும்பணும். ரோமர் 14ஆம் அதிகாரம் திருப்புங்க 7-8. நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாயிருக்கிறோம். சகலமும் அவர் மூலமாக அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது. நீங்க யாருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க? கர்த்தருக்காக. உங்க பிள்ளைகள் யாருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க? கர்த்தருக்காக. உங்க பிள்ளைன்னு சொல்லாதீங்க, அது கர்த்தர் கொடுத்த பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை. அது சகலமும் அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிற பொண்ணும் பொருள் யாருக்காக? அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. சகலமும் அவர் மூலமாக அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் தேவனுக்கென்றே பிழைக்கிறோம், அவருக்கென்றே மரிக்கிறோம். பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். அதனால தேவனாய் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் மூலமாக அவர் மகிமைப்படுகிறார். அப்ப நல்லா கவனிங்க, நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பதனுடைய நோக்கம் என்ன? அதனால கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அவருக்கு மகிமையாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அவருக்கு மகிமை உண்டாக, அவருக்கு கீர்த்தி உண்டாக தேவனாய் கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? பிளஸ் பண்ணுவாரு. இப்படி முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கிற, காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி முளைக்கிறதான ஆசீர்வாத பட்டியல் போட்டீங்கன்னா பைபிள்ல ஏராளமான வசனம் இருக்கு, ஏராளமான வசனம் இருக்கு. ஏசாயா 35 1 - 10 வரை வாசிங்கன்னா அதான் ஆண்டவராய் கர்த்தர் எழுதுறாரு. ஏசாயா 41 18 முதல் 20 வரைக்கும் வாசிங்கன்னா அதுவும் அங்க அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கும் யாராவது ஒரு உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்கில் நடுவே நீரூற்றுகளையும் திறந்து வண்ணாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களை நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுமே. கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்ப எல்லா இடத்திலும் வனாந்தரத்தை தேவன் தண்ணீர் தடாகமாக ஆசீர்வாதமாக மாற்றுவதனுடைய நோக்கமே என்னன்னா, அதை பார்க்கிற ஜனங்கள் தேவனாய் கர்த்தரை கண்டு உணர்ந்து சிந்தித்து யாரை அறிஞ்சு கொள்ளணும்? கர்த்தரை அறிஞ்சு கொள்ளணும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க, ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளுவதற்கு நீர் என்னை ஆசீர்வதியும். உண்மை அறிந்து கொள்றதுக்கு தேவன் என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். நீங்க அதை உணரணும். ஆண்டவர் அவரை அறிந்து கொள்ளனாலே என்ன ஆசீர்வதிச்சாதான் முடியும். தேவன் யாரு பிரதர்? அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். எப்படி உலகத்தின் ஜனம் அறிஞ்சு கொள்வாங்க? அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பதை பார்த்து. இந்த தேவன் பரிசுத்த தேவன், பரிசுத்தமாக்குற கர்த்தர். எப்படி அறிந்து கொள்வாங்க? அவருடைய ஜனங்கள் பரிசுத்தமா இருப்பதை பார்த்து. அதை விட்டுறக்கூடாதுல்ல. கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். ஒரு செல்வம் மட்டும் இல்ல, தேவன் பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். உலகம் எப்படி அறிஞ்சு கொள்ளும்? நீங்க பரிசுத்தமா வாழ்றதை பார்த்து, ஐயோ இவ்வளவு பெரிய அயோக்கியன், இவன் எப்படியா மாறினா என்பதை பார்த்துதான், அதை பார்த்துதான் எப்படி வாழ்க்கை மாறிச்சு அதை கண்டுதான். அப்ப தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா சொல்லணும். ஒரு வசனத்தை வாசிட்டு ஜெபிக்கலாம். ஏசாயா 44:23. கலைத்து பாடுங்கள், கர்த்தர் செய்தார். பூதள தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே காட்டில் உள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலில் மகிமைப்படுகிறார். 52:9. எருசலேமின் பாழான ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை என்ன செய்தாரு? மீட்டு கொண்டார் என்று சொல்லிட்டே போலாம். அப்ப தேவனாய் கர்த்தர் சொல்ல, என் ஜனமே, என் பட்டணமே, என் சீயோனே, நான் உன்னை ஆசீர்வதித்து எனக்கு மகிமையாக நித்திய சாட்சியாக நித்திய அடையாளமாக நான் நிறுத்துவேன். இது ஆண்டவராய் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அது நித்திய அடையாளமா இருக்கிறது, நிர்மூலமாக அடையாளமா இருக்கிறது. இதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா, ஐயா பூமி அதிர்ச்சி வந்து எல்லா பில்டிங் விழுந்தா கூட உங்க பில்டிங் நிக்கணும். நித்திய
நிர்மூலமாகாத அடையாளமாக நிச்சயம் நடக்குமான்னு கேட்காதீங்க, நடக்கும். அதுவும் நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளாக, அவரை தேடுகிறவர்களாக, அவருக்குள்ளே உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா நடக்குங்க. கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். தேவனாய் கர்த்தர் அந்த வித்தியாசத்தை உங்களுக்குள்ளே காண்பிக்கிறவரா இருக்கிறார். அந்த அடையாளம் உண்டாயிருக்கு. ஒரு முறை பல வருஷம் ஆச்சு, திருச்சியில கே நகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் எங்கேயுமே தண்ணி கிடையாது. இப்போ ஒரு வீடு அஸ்திவாரம் போட்டு ஜன்னல் மட்டத்தை கட்டிட்டாங்க. 3 போர் போட்டாங்க. 3 போர்லயும் தண்ணி இல்லை. அப்புறம் அதை விற்கணும்னு சொல்லி அவங்க எங்கிட்ட ஜெபிக்க வராங்க திருச்சியில இருந்து. கர்த்தர் சொல்றாரு, இந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு இடத்தை காமிச்சு, அந்த குறிப்பிட்ட இடத்துல அங்க தண்ணி இருக்குது, அவனை போரை போட சொல்லி அதை கட்ட சொல்லுன்றாரு. அவங்க சொல்றாங்க, நாங்க டிக்கெட் போட்டு தரோம் பிரதர், நீங்க வந்து போர் மிஷின் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன், நீங்க வந்து ஷோ பண்ண உடனே போர் போட போறோம். நான் சரின்ட்டு போறேன். இவர் யாரு கேட்டீங்கன்னா, பஸ்ல போனாலும் சத்தியத்தை சொல்லுவார். ஒரு வயசானவர் என்ன வந்து அவர் ரிசீவ் பண்ணி பஸ்ல அந்த இடத்துக்கு கூட்டு போகும்போதே பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க சத்தியத்தை சொல்லி சண்டாயிடுச்சு. ஒரு கண்ணு வர தெரியாது, பூ விழுந்திருக்கும், மூடி இருக்கும். வயசானவர் அவரை பார்த்தா அடிக்கிறது தோணாது. 2 பேரும் மல்லு கட்டிட்டு இருக்கிறாங்க. நான் கம்முன்னு உட்காந்துக்கிறேன். அப்புறம் இப்படிப்பட்ட சும்மா இருப்பாரு. அங்க போய் எங்க இடத்துல தண்ணி இருக்குது, எங்க இடத்துல தண்ணி இருக்குது, ஊழியக்கார் சொல்லிட்டாரு. உடனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆஹா, ஆண்டவரே வசமா சிக்க வைக்க போறீரான்னு தெரியலையான்னு எனக்குள்ள ஒரு யோசனை. ஆண்டவரே நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நீர் தான் சொன்னீரு சொல்லிவிட்டேன். சரி, அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா போர் போடுறதுக்கு இடம் கிடையாது. அதை உடைச்சி ஒரு சைட்ல எல்லாம் உடைச்சி ரெடி பண்ணி ரெடியா இருக்கிறாங்க. போய் ஜெபம் பண்ணோம். 30 அடியில தண்ணி வந்துச்சு. அவ்வளவு பெரிய சாட்சி. இங்க ஒரு லோக்கல்ல நங்கநல்லூருக்குள்ள ஒருத்தர் உண்டு. என்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள்ல அவருக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. இப்ப நம்மளோட மேகசின்ல பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்லில், ஈரோட்டில், சேலத்தில் போடுவோம் இல்லையா மீட்டிங். அதை பார்த்துட்டு எங்கேயாவது பிரசங்கம் பண்ண போனாருன்னா சொல்லுவாரு, இந்த பிளஸிங் சேனலை நம்பாதீங்க, ஈரோட்டில் திண்டுக்கல்லில் போடுவான், எல்லா பாஸ்டையும் விலைக்கு வாங்கி ஊழியம் பண்ற மாதிரி தொழில் பண்ணிட்டு சீனை போட்டுட்டு இருக்கான்னு சொல்லுவாரு. நான் உள்ளுக்குள்ள யோசிப்பேன், என்ன யோசிப்பேன், நல்ல வேலை நான் காசு கொடுத்து பாஸ்டர் வாங்கினேன்னு சொன்னாரு, காசு ஏமாத்துறேன்னு சொல்ல இல்லையா, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எங்க போனாலும் திட்டுவாரு, ஈரோட்டில் இதுல போடுவான், அப்படி போடுவான், இப்படி போடுவான்னு. எங்க போனாலும் இதான் வேலை. இங்க இருக்கிற சுத்து வட்டாரத்தில் இருக்க எல்லா சிஎஸ்எச் நம்மள திரிக்கிட்டே இருப்பாரு. இந்த திருச்சி சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே அவங்களுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் நங்கநல்லூர் இருக்கிறார். அவருக்கு அவங்க சொந்தம். உடனே இவர் வீட்டுல தண்ணி முடிஞ்சு போச்சு. தண்ணி பஞ்சம், தண்ணி இல்ல. அவரு பிளஸிங் சைன்லாம் ஜோம் பண்ணி எங்க சொந்தக்காரர் வீட்டுல தண்ணி வந்துருச்சு, ஒரே கிரவுண்ட்ல 3 போர் போட்டு தண்ணி இல்ல, 4வது போர்ல தண்ணி வந்துருச்சுன்னு சொல்ல, ஒரு நாள் திடீர்னு அவரோட டிவி ஷிப்ல ஏறி சல்லுன்னு வாராரு. இவரு என்னடா இவரு நம்மளை தேடி வராருன்னு பார்த்து, நம்மள ஊரெல்லாம் இருந்தாலும் திட்டாத இடமே கிடையாது, இன்னைக்கு நம்மளை தேடி வராற அப்படின்னு பார்த்துன்னா அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நேரா வந்தாரு. வந்த உடனே என்ன அங்கிள் அப்படின்னு, எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணுமே அப்படின்னாரு. என்ன அப்படின்னு, இந்த வீட்டுல தண்ணி இல்ல, போர் போடணும், கொஞ்சம் வந்து எந்த இடத்துல ஜோம் பண்ணி சொல்றீங்களா அப்படின்னாரு. அப்புறம் என்ன பண்ற, சரி ஏறி போய் அங்க போய் ஜோம் பண்ணி, அங்கேயும் ஆண்டு என்னை கைவிடாதபடி அங்க ஒரு 40 அடியில தண்ணியை கொடுத்தாரு, நல்ல தண்ணி. அதோட என்ன பேசுறதை ஸ்டாப் பண்ணார். அந்த நிர்மூலமாகாத ஒரு அடையாளம். தேவன் என்னை ஆசீர்வதிப்பது யாருக்கு முன்னாடி பிரதர்? எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி. இப்ப நீங்க கர்த்தரை தேர்வுல இருந்தீங்கன்னா, நான் திரும்ப சொல்றேன், முச்சடி பத்தி கவலைப்படாதீங்க, தாகமா இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க, பணம் இல்லையா கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இது எல்லாத்தையும் எனக்கு தர்றவரை மாத்திரம் நோக்கி பார்த்து கண்டடையத்தக்க காரியமாக ஒப்பு கொடுங்க. நிச்சயமா தேவன் உங்களையும் அப்படி நித்திய அடையாளமாக, நிர்மூலமாகாத அடையாளமாக நிலை நிறுத்துவார். செபிக்கும்போது அப்படி இருக்கிற இடத்துல இருந்திருக்கலாம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உம்முடைய அன்பின் பாதத்திலே, உம்முடைய கிருபையின் கரத்திலே நாங்கள் ஒருமிக்க நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் இரக்கத்தின் தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீ கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறீர் ஆண்டவரே, தாகமா இருக்கிறவர்களே, பணமில்லாதவர்களே, வாருங்கள் என்னண்டை என்று அழைத்து சொன்ன ஆண்டவர், முச்செடிக்கு பதிலாக தேவதாறு முளைக்கும், காஞ்சொடிக்கு பதிலாக முருதிச்செடி எழும்பும் என்று சொன்ன ஆண்டவர், அது கர்த்தருக்கு கீர்த்தியாக, நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக அது எல்லா ஜனங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்ன ஆண்டவர், எங்கள் பிள்ளைகளை
அவருடைய குடும்பத்தை நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக தேவனாய் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நீ நிலைநிறுத்தும்படி நான் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, அப்படி நிக்க பண்ணும் ஆண்டவரே. உமக்கு கீர்த்தியாக, உமக்கு புகழ்ச்சியாக தேவனாகிய கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவர்கள் தேவனுடையவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவர்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் இரக்கத்தின் தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உம்முடைய அன்பின் பாதத்திலே ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை தாழ்த்தி நாங்கள் ஒப்புவித்து இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை எங்கள் பிள்ளைகள் மீது நாங்கள் வைக்கிறோம். நீங்க தான் சொன்னீங்க, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது வானத்திலிருந்து பெய்கிற மழையை போல, பனியை போல, அது விதைக்கிறவனுக்கு விதையை உண்டாக்குவது போல இந்த ஜனத்திற்குள்ளே அது செய்ய வேண்டிய காரியம் அனைத்தையும் அது செய்யும். அது வெறுமையாய் திரும்பாது என்று சொன்ன ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே நிலைப்படுத்தி தரும்படியே ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே நிலை பெற்றிருக்கும்படியே ஜெபிக்கிறோம். இவர்கள் நிர்மூலமாகாத நித்திய அடையாளங்கள் கர்த்தருக்கு மகிமையான, கீர்த்தியான, புகழ்ச்சியான மக்கள் என்று சொல்லி காணத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் அந்த கிருபைகளை, தயவைகள் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீது வைத்தார். குட்டி பிள்ளைகள் முதற்கொண்டு வயதானவர்கள் வர இந்த வார்த்தைகள் இவர்களுக்குள்ளே, இவருடைய குடும்பத்துக்குள்ளே, இவருடைய தொழிலாளிகளுக்குள்ளே, இவருடைய வேலை ஸ்தலங்களுக்குள்ளே நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. தேவன் அந்த கிருபைகளை பரத்திலிருந்து தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலமும் இந்த வார்த்தைகளை உங்களுக்குள்ளே நிறைவேற்றுகிற விதத்தில் நிலைத்திருப்பதாக.